எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல புளிச்சக்கீரையோட வகைகள் தான் பார்க்க போறோம். சேலுக்கு கிடையாதுங்க. ஒரு 2 வகை நம்மகிட்ட சேலுக்கு இருக்கு. மத்தபடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சிவப்பு புளிச்சக்கீரைங்க. பாருங்க. நல்லா சுத்தமான சிவப்பு வண்ணத்தில இந்த மாரி வந்து இருக்கும். இத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றேன். புளிச்சக்கீரை எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ் லீஃபாவே சாப்பிடலாம். நான் அப்பப்ப தோட்டத்துக்கு வந்தேன்னா, நான் ஒவ்வொரு இலை அந்த மாரி பறிச்சு சாப்பிடுவேன். நல்லாருக்கும். சூப்பரா இருக்குங்க. அதிகமா சாப்பிட முடியாது. அப்பப்போ 1, 2 இல பறிச்சு சாப்பிடலாம். நல்லாருக்கும். அந்த புளிப்போட நல்லாருக்கும். நம்ம புளிய இல நம்ம எப்படி சாப்பிடுவோமோ, அதே மாரி சாப்பிடலாம். இது இன்னும் பூ வைக்கல. பூ வச்சா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு ஒரு 6, 7 செடி வச்சிருக்கேங்க புளிச்சக்கீரையில. இந்த சிவப்பு தண்டு புளிச்சக்கீரையில. இப்ப வந்து அடுத்த டைப் புளிச்சக்கீரை பார்க்கலாம். இதனுடைய பூக்கள் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் சாண்டல் வண்ணத்தில வரும். நடுவால பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் வண்ணத்தில நமக்கு வந்து பூக்கள் இருக்கும் இந்த மாதிரி. ஆ இது இது ஒரு டைப் வந்து புளிச்சக்கீரைங்க. இது நல்லா வளருங்க. நல்லா ஹைட்டா வளரும். நமக்கு அந்த ரெட் கலர விட இது பாருங்க எந்த அளவுக்கு வளருதுன்னு. லீஃப் வந்து சின்ன சின்னதா தான் இருக்கும் ஓரளவுக்கு. இந்த மாரி தான் இருக்குங்க லீஃபு. இந்த அளவுக்கு தான் லீஃப் வருது. இத டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். சொல்லப்போனா நம்ம சிவப்பு புளிச்சக்கீரையோட இது நல்லாவே கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜாம் புளிச்சக்கீரைங்க. ரெகுலரா எங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு புளிச்சக்கீரைன்னே இத சொல்லலாம். நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா திக்காவும் இருக்கும் நம்ம செஞ்சோம் அப்டின்னா. இந்த புளிச்சக்கீரையுடைய இலைகள் மற்ற புளிச்சக்கீரையோட நல்லா பெருசா இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. அதேபோல மேல பிக்சர்ல காமிக்கிற மாரி இதனுடைய காய்கள் இந்த மாதிரி வந்து சிவப்பு வண்ணத்தில டார்க்கா வரும். அத வந்து அந்த அந்த இதழ மட்டும் வச்சு நம்ம வந்து ஜாம் செய்யலாம். சுகர்லாம் ஆட் பண்ணி ஜாம் செஞ்சோம் அப்டின்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கடைசியா நம்மட்ட இருக்கிற 4வது வகை புளிச்சக்கீரைய பார்க்குறோம். இந்த மாதிரி சிவப்பு வண்ணத்தில பூக்கள் வருங்க. பார்க்கறதுக்கு அந்த பூக்கள் அழகா இருக்கும். செம்பருத்தி பூ மாரி. இதனுடைய இலைகள் பாருங்க, எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க தாராளமா சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எல்லா வகை புளிச்சக்கீரையுமே நீங்க வந்து சமையலுக்கு எடுத்துக்கலாங்க. சமையலுக்கு ஏற்றது தான். அதுல முக்கியமா ஜாம் புளிச்சக்கீரையும், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவப்பு புளிச்சக்கீரையும் நல்லா இருக்குங்க. இலைகளும் பெருசா இருக்கும். நமக்கு அதிகமான அளவுல கிடைக்கும். அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாருக்கும். இந்த புளிச்சக்கீரை வகையில நீங்க ஜாம் புளிச்சக்கீரையும், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவப்பு பூக்கள் வரக்கூடிய புளிச்சக்கீரை விதைகளும் நம்மட்ட சேலுக்கு இருக்கு. யாருக்காவது இந்த புளிச்சக்கீரை விதைகள் வேணும் அப்படின்னா, கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.